நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தய காரக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்று வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன். அது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். தேனுக்கு உப்பு போட்டுவிட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தக்காளி 1 போட்டிருக்கேன் கட் பண்ணி. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வெந்தயத்தை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, வெறுமனே தான் வறுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 மிளகு 2 ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வதங்கிச்சு, குழம்பு எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இறக்கும்போது வெந்தயம் பொடி போடணும். பொடி பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போட்டால் கசக்கும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெந்தயம் போட்டு இறக்கிக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இந்தமாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.